மூவ்மெண்ட் டிஸார்டரில் ட்ரெமர் பார்க்க போகிறோம். ஃபிசியாலஜிக்கல் ட்ரெமர்னால் வந்து பார்த்தோன்னு சொன்னால் 8 to 12 ஹெர்ட்ஸ் உள்ள ட்ரெமர் தான். எந்த ஹெல்த்தி பர்சனில் இன்டர்நேஷ்னலாக ஒரு பேஷண்ட் ரொம்ப நேரம் கை நீட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா அவன் ட்ரெமர் வரும். ஸோ அப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா, இந்த ட்ரெமர் வந்து ஏரியா பொறுத்து மாறும். ப்ராக்சிமல் ரீஜனில் லோவர் ஃப்ரீக்வன்சியும் டிஸ்டல் ரீஜனில் ஹையர் ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்போவில் வந்து 3 to 5 ஹெர்ட்ஸ் இருக்கும். மெட்டகார்பல் ஃபைனன்ஸ் 70 to 30 ஹெர்ட்ஸ் இருக்கும். இப்போ இதனால் இந்த ட்ரெமர் வந்து நமக்கு வந்து மோட்டர் இம்பேர்மெண்ட்டு பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்பேர்மெண்ட் காஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ஹான்ஸ் ஃபிசியாலஜிக்கல் ட்ரெமர். அவ்வளோதான். இந்த ஃபிசியாலஜிக்கல் ட்ரெமர் வந்து டிப்பிக்கலி சிமெட்ரிக்கல். வயசாக ஆக ஃப்ரீக்வன்சியோட ஆம்ப்ளிடியூட் வந்து குறையுன்னு போட்டிருக்காங்க. ஏஜ் 50 இயர்ஸ்க்கு மேலே நல்லா பார்க்க முடியுது. சில பேர் அது இல்லைன்றாங்க. அப்புறமாட்டி ஈட்டியும் அதாவது எசென்ஷியல் ட்ரபிளும் ஃபிசியாலஜிக்கல் ட்ரபிளும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இந்த போஸ்டரில் தான் வருது. ஃபேர்லி சிமெட்ரிக்கலாக இருக்கும். ப்ரிடாமினண்ட்டாக ஆர்ம்ஸில் தான் இருக்கும். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னா அதாவது ஓவர் டைம் வந்து இந்த ட்ரம்மரோட இது எல்லாமே அதிகமாகிட்டே இருக்குன்னா அது வந்து ஈட்டி கம்மியாச்சுன்னா அது வந்து ஃபிசியாலஜிக்கல் ட்ரமர்.